நபர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டத்துக்குள்ளே சிக்கி தவிச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அலர்ட் விஷயத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த மனப்போராட்டம் அப்படின்றது இந்த நபர்கள் வந்து ஒரு நடமாடுற ஒரு பிணம் மாதிரி. அதாவது என் மனதில் ஒரு உயிர் இல்லை, நான் நியூ பிகினிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னுடைய மனதில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் எதையோ பயங்கரமாக யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. அப்போது இது பார்க்கும்போது இந்த நபர்களுடைய ஆத்மா எப்படியாவது உங்ககிட்ட வந்துடணும், தான் ஒரு தப்பான விஷயத்தை வந்து தேர்வு பண்ணிட்டேன், நான் தேர்வு பண்ண விஷயங்களில் தவறுதல் இருக்கலாம், பட் இந்த இடத்த விட்டு நான் முழுசாக வெளியாகி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய ஆதங்கமும் ஒரு ரத்த கண்ணீர் வடிகிற மாதிரியும் இந்த இடத்துல இருக்குது. அதாவது நியூ பிகினிங் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர்களை சுற்றி அந்த வான்ஸ் இருக்கும், அதாவது பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாரோ ஒரு உங்களுடைய நபர்களை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. அப்போ இவர்களுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு தான் வந்து சிறைப்பட்டு கொண்டிருக்கேன், இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக இருக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது. அப்போ யோசனைகளையும் ஆத்மா தேடல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேடலில் வந்து இவர்களுக்கு ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், ஒரு புது தொடக்கத்தை எடுத்துகிட்டு வரணும், தான் வந்து முன்னேறி போகணும். எஸ், இதே விஷயத்தை தான் டிவைன் சொல்லுது. தான் வந்து இந்த இடத்துல நிற்கக்கூடாது, முன்னேறி போய் கொண்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே பார்க்கும்போது இவர்களுடைய ஆத்மா வந்து ஏதோ ஒரு தேடலுக்குள்ளே இருக்குது. அந்த தேடல் வந்து உங்களை நோக்கி வர்றது, இவர்கள் மிஸ் பண்ண இந்த காதலை நோக்கி வர்றது அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கு. அதே தான் நீங்கள் சேம் டைம் இங்கே நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தவிச்சிட்ருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அங்கால அவர்களுடைய ஆத்மா கூட அதிலிருந்து வெளியில் வரணும்னு ஒரு மன போராட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்கு. அப்போ தேடணும், தேடி கண்டுபிடிக்கணும், என்னுடைய காதலுக்குள்ளே நான் வந்துடணும். இப்போ இது எல்லாமே எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, நான் வந்து என்னுடைய இடத்துக்கு வந்துடணும், என்னுடைய காதல்கிட்ட வந்துடணும், என்னுடைய நபர்கள்கிட்ட வந்துடணும். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு மனப்போராட்டமும் தான் உங்களுடைய நபர்களுடைய சைடில் இருக்கிறத நான் இந்த இடத்துல பார்க்குறேன். அப்போது அவர்களுடைய இதயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் இல்லாத அந்த விஷயத்த அந்த நபர்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஓ மை காட், யாரோ பார்க்குறவங்க டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, டவர் மூமெண்ட் காடுது. ஸோ அப்போது இங்கால நியூ பிகினிங் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த பேஜ் ஆஃப் கப் என்ன சொல்லுது அப்படின்னா, வற்புறுத்தி இந்த நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்க வைக்கப்படலாம். வற்புறுத்தி இந்த நபர்கள் இந்த இடத்துல நின்று தான் ஆகணும், நீ எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதனால கூட உண்மையான காதல்கிட்ட இந்த நபர்களால் வர இயலாமல் இந்த நபர்கள் அந்த இடத்துல ஸ்டெக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவர்களுடைய இதயத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு வெடித்த மாதிரி இருக்குது. இருக்கவும் இஷ்டம் இல்லை, அவர்களுடைய காதலை நோக்கியும் வரணும், ஆனால் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் கொடுக்குது. என்னால் இந்த இடத்துக்கிட்ட இந்த நபர்களை விட்டுட்டு வர, யாரோ ஒரு நபர்கள் உங்களுடைய நபர்களை வந்து பின்தொடர்றாங்க அப்படின்ற மாதிரி டிவைன் நீங்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த பின்தொடர்ற நபர்கள்னாலேயே இந்த நபர்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஃப்ரீ கிடைக்கல, ஃப்ரீ டைமோ இல்லை ஃப்ரீயாக அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிற அளவுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அமையலை. அப்போது ஏதோ ஒரு நபர் வந்து இவர்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்க மாதிரியே இருக்குது, அந்த காவல் இருக்க மாதிரியே இருக்குது. அப்போ மனம் திறந்து இங்கால ஓடி வந்து ஒரு விஷயத்த பேச முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த நபர்களுக்கு வந்து யாருனால இந்த நபர்களுக்கு ஒரு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க, யார் வாட்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வாட்ச் பண்ணக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா உங்களை மாதிரியே இந்த நபர்கள் மேலே ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்படி இந்த நபர்களோட ஒரு ஜாலியாக ஒரு லைஃப் ஒன்று ரன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நபர்களுமே நபர்களோட ஒரு ஜாலியாக ஒரு குடும்பமாக நான் இருக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் ஆல்ரெடி உங்கள் நபர்களை காதலிச்சுட்டு உங்கள் நபர்களோட ஒரு உறவில் இருந்துட்டு பிரிஞ்சு போன ஒரு எக்ஸ் பார்ட்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்போ இவர்கள் வந்து திரும்பவும் இந்த நபர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. உங்கள் நபர்களே அந்த இடத்துல இருந்து வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவர்களுடைய மைண்டுக்குள்ளே புந்து இந்த நபர்களை வந்து குழப்பி விடுறாங்க. அப்படின்றதுனாலே இந்த நபர்களுக்கு தன்னுடைய தேவை என்னவாக இருக்குது, தன்னுடைய இதயம் எங்கே நோக்கி போகுது அப்படின்றத தெரியாமல் ஒரு போதை மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு இயந்திர மாதிரி சிக்கிட்டு இருக்காங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த நபர்கள் சொல்கிறத மட்டும் அப்படியே கேட்டுட்டு ஒரு இயந்திர மாதிரி இந்த நபர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நடக்கிறது வந்து ஒரு காதல் கிடையாது, இது வந்து ஒரு ஆன்மீக போர் மாதிரி இருக்குது. இந்த நபர்களும் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, இங்கே நீங்களும் இந்த நபர்கள் வேணும்னு நினைக்கிறீங்க, பட் இந்த நபர்களாலேயும் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ண முடியலை. அதே மாதிரி
உங்களாலேயும் இந்த நபர்கள்கிட்ட போயிட்டு இருக்க முடியல. இது நடுவில் இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டியோட ஆதிக்கம் வந்து இந்த நபர்களை ஒரு இயந்திரம் மாதிரி பண்ண வைக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த இந்த நபர்களுக்கு வந்து தொலைச்சிருக்கலாம், ஒரு நிம்மதியை தொலைச்சிருக்கலாம். இந்த நபர்கள் ஏன் நான் இப்படி இருக்கேன், நான் நானாகவே இல்லையே, எனக்கு நானாகவே ஃபீல் ஆகலையே அப்படின்ற மாதிரி அந்த நபர்களுக்கு தெரியுது. உங்களுக்குமே அந்த நபர்களை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள் ஹேண்ட்ஸம் வாவ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்காங்க, என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கூட அவர்களுக்கு தெரியலையா? இப்படியான ஒரு பரிதாப பார்வையில் தான் ஒரு சிலர் பார்க்குறீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஆதங்கமும் கோபமும் வருத்தமும் இருக்குது. நான் இவ்வளோ காதல் கொடுக்குறேன், நான் இவ்வளோ போராடுறேன், உன்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியலையா, உன்னால் இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்க முடியலையா அப்படின்னு இந்த நபர்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. தன்னுடைய உண்மையான அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அதிகமான விஷயம் என்ன, தான் வெளியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுலேயும் ஒரு தெளிவில்லாமல் இருக்காங்க. எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்கள் வந்து ஒரு மாயை வலைக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்கலாம். இன்னொருத்தருடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய அந்த சுயம் இருக்கு இல்லையா, தான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்டே தெரியாது அப்படின்ற ஒரு சுயத்தை தொலைச்சிட்டு தான் இந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருந்து உங்கள்கிட்ட இருந்து இந்த நபர்கள் விலகி போனது கூட ஒரு வலுக்கட்டாயமாக பிரித்த ஒரு விஷயந்தான் அப்படின்றது கூட தெளிவாக இங்கே தெரியுது. இந்த நபர்கள் வேணும் அப்படின்னே உங்களை விட்டு போக கிடையாது. இந்த இடத்துல வலுக்கட்டாயமாக வச்சுருக்காங்க, பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரியுது. ஏன்னா இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் பிரேக்கப் வரும்போது ஒரு சடனாக தான் வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்து மாட்டீங்க. ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர்களே இல்லை, ஏன் இவர்களுடைய வார்த்தைகள் இப்படி வருது, பயங்கரமாக வருது. இதுக்கு முன்னாடி அந்த நபர்கள் கோபக்காரர்களாக இருக்கலாம், ஆத்திரக்காரர்களாக இருக்கலாம், உங்களை விட ஏஜில் வித்தியாசமான நபர்களாக கூட இருக்கலாம், ஸ்டேட்டஸ் கூட வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட பழகும்போது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்படிப்பட்ட நபர்களா அப்படின்னு நீங்களே வியக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயத்த கொட்டி தீர்த்திருப்பார்கள். அதுதான் இவர்களுடைய உண்மை முகம், உண்மை காதல். ஆனால் இப்போ இருக்க விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த நபர்கள் கட்டூண்டு இருக்க மாதிரி இருக்குது. தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டி அப்படின்றவங்க இந்த இடத்துல ஒரு விஷத்தை கக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் நபர்களை வேணும்னே உங்ககிட்ட வரவிடாமல் இருக்கிறதுக்காக தன்னை அவங்களோட சைடில் திருப்பி கொள்ளணும், தனக்கேற்ற மாதிரி அவர்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதுல இவர்களுக்கு அதிகப்பட்ட நாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு செக்ஷுவல் கனெக்ஷனில் கூட உங்கள் நபர்களோடு ஈடுபடுறதுக்கு இப்போ இந்த நபர்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம். அதை தான் டிவைன் வந்து அலர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்கள் நபர்களை ஒரு போதைக்குள்ளே சிக்க வச்சிட்ருக்காங்க. அதனால தான் உங்கள் நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுலேயே ஒரு தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்றத டிவைன் தெளிவாக சொல்லிடுச்சு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு மறுத்தாலும் இங்கே இருக்கிற விஷயம் இதுதான். என்னோடய ரீடிங் பொறுத்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே கரண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கோ அதை தான் நம்ம ரீட் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே கொடுக்கறது தான் பிரபஞ்ச மொழியோட ஸ்பெஷல். ஓகே, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அப்படியே வந்துடும். அப்படி பார்க்க இந்த இடத்துல உங்கள் நபர்களை இப்போ இந்த நபர்கள் வந்து செக்ஷுவலி அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆல்ரெடி அந்த நபர்கள் ஒரு போதையில் இருக்கலாம். தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே உங்கள் நபர்களை தள்ளுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் பார்ட்டிக்கான ஒரு சப்போர்ட்டையும் இவர்களை சுற்றி நிற்கிற நபர்கள் தான் தர்றாங்களோ, அதனால தான் இவர்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓகே அப்படின்னு பண்ணுறாங்களோ, எந்த ஒரு பயமும் கூச்சமும் இல்லாமல் இவர்கள் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் சப்போர்ட்டுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதுனால கூட இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல உங்கள் நபர்கள் இவர்களை விட்டு போகிறாங்கன்றது நல்லா இவங்களுக்குமே புரியுது. தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்குமே உங்கள் நபர்கள் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சு, இந்த நபர்கள் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றது அதிகமாக உடனேயே இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோசனை அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல என்னுடைய பார்ட்னரையோ என்னுடைய துணைவராக நான் வரணும் அப்படின்னு அந்த தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்கல்ல, அப்போ இந்த நபர் இந்த இடத்துல ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த செக்ஷுவல் கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தி கொள்ள இந்த நபர்கள் வந்து ரொம்ப மும்பரமாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நபர்கள் உங்கள் நபர்களுக்குமான பிரிவை பயன்படுத்தி தான் இந்த நபர்களை அடிக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கூட ஒரு எல்லை தாண்டி போய் கொண்டிருக்கு. நீங்கள் பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய நபர்கள் வந்து இன்னொரு நபரால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து இப்போது அவர்களுக்கு தெரியுது ஆல்ரெடி உங்கள் நபர்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் உடனே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தேர்ட் பார்ட்டிகிட்ட. ஆனால் இப்போது அதுக்கான விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க தான் உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்களே, இந்த இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கலான்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு உடனே டக்குன்னு இந்த
தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் யோசனை அதிகமாகி இந்த இடத்துல தான் அவர்களுடைய மாஸ்டர் பிளானை போடுறாங்களா இருக்கும். ஓகே, போட்டுட்ருக்காங்க இந்த செகண்ட். ஓகே, உங்கள் நபர்களை வந்து ஈர்க்கிறதுக்கு புதிய வழி என்னவாக இருக்கும்? அது மாய தந்திரமாக இருக்கலாம், இல்லை செக்சுவலி ஒரு அடிக்டாக இருக்கலாம். எப்படியாவது உங்கள் நபர்களுக்கு வந்து கண்ணு கட்டி விடப்பட்ட மாதிரி ஒரு போதையில் தான் தேர்ட் பார்ட்டியோட சுற்றிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக பச்சையாக அங்கே டிவைன் சொல்லுது. ஓகே, அப்போது இந்த நபர்கள் அங்காலிருந்து மீண்டு வரணும்னு நினச்சா கூட தேர்ட் பார்ட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சுற்றி நிற்கிற நபர்கள் சைடும் பார்த்தோம் அப்படின்னா கூட உங்களை ஒரு குற்றவாளியாக நிறுத்தியிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அவங்க விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போனதுக்கான காரணம் நீங்கள் தவறான நபர், உங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது, சில பேரோட தவறான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை தவறான நபர் மாதிரி காட்டியிருக்கலாம். ஏன்னா அது தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் சுற்றி நிற்கிற நபர்கள். ஏன்னா குடும்ப சைட் கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் ஒரு தப்பான கேரக்டர் உள்ள நபர் அப்படின்ற மாதிரி அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த செகண்ட். உங்களுக்கு தப்பான உறவு இருக்குது, நீங்கள் தப்பான ஒரு நபர், இந்த இடத்துக்கு போகாத அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களை வந்து ஒரு இருட்டு குகைக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவர்களுடைய மொத்த சந்தோஷத்தையும் இந்த நபர்கள் பறிச்சுட்டு ஒரு விபரீதமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உங்கள் நபர்களை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நபர்களுக்கு தெரியும் இவர்கள் வந்து சுயநினைவோடு இருந்தால் கண்டிப்பாக தனக்கு கூட ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து நடக்காது அப்படின்றது. ஸோ அதனாலேயே இந்த நபர்கள் செக்ஷுவலி அடிக்ட் பண்ணி உங்கள் நபர்களை திருமணம் பண்ணிக்கொள்கிறதுக்கான பிளானிங்கில் வந்து இப்போ இருக்க. ஆல்ரெடி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு சிலருடைய பார்ட்னர், இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலரோட பார்ட்னர் இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து வச்சுருந்துருக்கலாம். இங்கே பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களோட உங்கள் நபர்களுக்கு ஏற்கனவே ஒரு தகாத உறவு அப்படின்றது ஒரு இருந்திருக்கலாம். அதை நீங்கள் தான் ஓகே அப்படின்னு சொல்லி ஹீல் பண்ணி மாற்றி திட்டி திருத்தி எடுத்திருப்பீங்க. ஆனால் திரும்பவுமே இந்த நபர்கள் இனி செய்ய வழியே இல்லை, இது பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களை வந்து திருப்பவுமே வசியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாத இந்த தருணம் தான் இந்த நபர்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே டிவைன் சொல்லுது. நீங்கள் இல்லாத இந்த தருணத்தை தான் இந்த நபர்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த நபர்கள் வந்து வெளியில் பார்க்க இந்த நபர்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வேணும்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த நபர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே உங்கள் நபர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து டோட்டலி கிடையாது, டோட்டலி இல்லை. ஆல்ரெடி இந்த நபர்கள் சிக்கினா அங்காலேருந்து வர முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. திரும்பவுமே இந்த நபர்கள் எழ முடியாத அளவுக்கு இந்த நபர்கள் முதுகில் வந்து பெரிய ஒரு அடி ஒன்று விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறதுனால தான் உங்கள் நபர்களை இவ்வளோ அடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களை வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மிரட்டலாம். ஸோ அது எப்படிப்பட்ட மிரட்டலாக இருக்குது அப்படின்னா, நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னா உன் மானத்தை வாங்கிடுவேன், நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னா உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நபர்களுடைய பலவீனத்தை வந்து பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஏன்னா உங்கள் நபர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நபர்கள் எமோஷ்னலி வந்து டக்குண்டு அஃபெக்ட் ஆகக்கூடிய நபர்கள். அப்போது எமோஷ்னலி அடிக்ட் ஆகக்கூடிய நபர்கள் அப்படின்றதுனாலேயே இவர்களுடைய பலவீனத்தில் இந்த நபர்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுடைய பணத்தையும் எனர்ஜியும் கூட இந்த நபர்கள் முழுசாக உறிஞ்சிட்ருக்காங்க. உங்கள் நபர் இப்போது ரொம்ப மெலிஞ்சு போயிட்டுருக்காங்க. ரொம்ப அவங்க அந்த இதில் ஆன்சமே கிடையாது. இது நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். உங்களுடைய நபர்கள் உங்களை வந்து ஏதோ டிஸ்டர்பிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ எனக்குமே இந்த ரீடிங் பார்க்க கூட அந்த முழுசாக அந்த தகவல்களை உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் அந்த ப்ளோக்கேஜஸ் வந்து இரிட்டேட் பண்ணுது. எனக்கு பின்னாடி அங்கால சவுண்டாக இருக்கிறது, அதாவது சேவல் கூறுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இருட்டாக இருக்குது, இந்த இரிட்டேட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே நான் அது வாசிக்கும் போது கூட இது ஓப்பனாக என்கிட்ட சொல்ல முடியாத அவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சீரியஸ்லி நான் ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வர்றேன், பட் கார்டில் இருக்கிற விஷயத்த கூட இங்கே முழுசாக உங்ககிட்ட கன்வே பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம்தான் உங்களுடைய லைஃப்லையுமே போயிட்டுருக்கு. அப்போது இதுவே உங்கள் லைஃப்பில் டோட்டலி நடந்துட்டுருக்கலாம். தெளிவில்லை, என்ன தான் பார்த்தாலும் ஒரு தெளிவில்லை, முழுசான எனக்கு இன்னுமே விவரம் வேணும்னு நினைக்கிறேன், இன்னுமே தெளிவு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல முற்படும் போது தான் எனர்ஜிஸ் வந்து பிளாக் பண்ணப்படுது. ஓகே,
தெரிஞ்சு இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேம் தான் ப்ளே பண்ணுறாங்க. உங்கள் நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியையும் காசையும் உருவிக்கிட்டு உங்கள் நபர்களை முன்ன பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு கோரமாக தான் இருக்கிறாங்க. அப்படி டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த லுக்காக இருக்கட்டும், அவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், டோட்டலி போயிடுச்சு. அந்த அழகும் அந்த நயனமும் இப்போது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் மொத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டு உங்கள் நபர்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சொத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் கூட இந்த நபர்கள் வந்து உங்கள் நபர்களோட ஒட்டிகிட்ருக்கலாம். இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த இடத்துல பார்க்கும்போது இன்னொரு நபர்களுக்கு கூட ஒரு ரகசிய உணர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் நபர்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. எதுக்காகண்டா உங்கள் நபர்களுடைய பணத்துக்கும் பெருமைக்கும் அந்த கௌரவத்துக்குமாக மட்டும்தானே ஒழிய அங்கால ஒரு உண்மையான காதல் இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த உண்மையை உங்கள் நபருக்கு தெரிஞ்சால் அவர் வந்து டோட்டலி அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ட்ரூ ஆமாங்க அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா யோசிக்காமல் உங்கள் நபர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீ சுற்றிட்டு இருக்க நபர் கூட அவ்வளோ ஜென்யூனானவங்க கிடையாது, ஆல்ரெடி இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா டோட்டலி உங்கள் நபர்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள ஒரு இருளுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் நபர்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பச்சையாக சொல்லணுன்னா இந்த நபர்கள் கூடயும் ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த நபர்கள் மூவ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி மூவ் ஆகிறது விளங்குது. ஸோ அப்போ மூவ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த செக்ஷுவல் கனெக்ஷன் இங்கால போட்டு உங்கள் நபர்களை அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இழுக்கிறதுக்கு இன்னுமே ட்ரை பண்ணி கொண்டுட்ருக்காங்க. செக்ஷுவலி கனெக்ட் ஆகிறேன், இங்காலேருந்து மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்குங்கிறது மொத்த ரகசியம் என்ன அப்படின்னா, உங்கள் நபர்களை வந்து ரகசியமாக இந்த நபர்கள் வந்து திருமணம் பண்ணி கொள்ளணும், அல்லது அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். உங்கள் நபர்களோடு இருந்து கொண்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஜாலியாக இருந்து கொள்வேன் அப்படின்ற ஒரு அசிங்கமான குணம் தான் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்குது. அப்போது எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துட்ருக்க ஒரு 20% ஆட்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸில் தான் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு இங்கே இது வார்னிங் மெசேஜாக இருக்குது, ஒரு சிலருக்கு டேஞ்சரான ரெட் அலர்ட். ஏன்னா இப்போ நான் வந்து பொதுவாக தான் என்னுடைய பார்த்துட்ருக்கவங்களுக்கு வாசிக்கிறேன். ஓகே, உண்மையாகவே ரெட் அலர்ட்டில் இருக்கக்கூடிய எந்த நபர்கள் அப்படின்றது எனக்கு தெரில. அந்த நபர்கள் வந்து அலர்ட் ஆகிருங்க. ஓகே, ஏன்னா நான் அடுத்த 48 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த நபர்களோட இவங்க இந்த செக்ஷுவல் கனெக்டை வந்து அதீதமாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த செக்ஷுவல் கனெக்ஷனை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் நபர்கள் அங்காலேருந்து மீட்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக போயிடும். ஓகே, இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் எப்படியாவது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு வசியம் மாதிரி ஆகிரும். உங்கள் நபர்கள் இன்னுமே அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் என்ன தடுத்தாலுமே இந்த விஷயங்கள் அவ்வளவும் கையை மீறி போயிடும். திருப்பி எடுக்கிற காலம் வந்து கிடைக்காம போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ தள்ளி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ணி அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஈர்க்க பாருங்கள். அப்படி ஈர்க்கும்போது தேர்ட் பார்ட்டியோட அந்த ட்ரை பண்ணுற அந்த வியூகமெல்லாம் உடஞ்சி செதறி போயிடும். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் பார்ட்டி பிரிஞ்சிருக்க விஷயத்தில் இருக்க நேரத்தில் கூட தேர்ட் பார்ட்டிக்கான ஃப்ரீ டைமை நீங்கள் ஒதுக்கி கொடுத்துறாதீங்க, அவங்க யூஸ் பண்ணி கொள்வாங்க. இந்த மாதிரி கேவலமான உள்ளங்களை கொண்ட இந்த தேர்ட் பார்ட்டியோட கோர முகத்தை வந்து என்னால் இங்கே பார்க்கவே முடியல. சீரியஸ்லி எனக்குமே இரிட்டேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அங்கால மாட்டிக்கொண்டு தவிச்சிட்ருக்கதை பார்க்கும்போது சீரியஸ்லி ஹர்ட் ஆகுது. அப்படிங்கும்போது என்னுடைய பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தவருமே என்னுடைய குடும்பம் தான். ஓகே, ஸோ அப்போது அவர்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கான நம்மளும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. ஸோ அப்படி பண்ணும்போது இன்றைக்கு அதிசயம் மிராக்கல் ப்ரேயர் ஒன்று வைப்போம். ஓகே, ஸோ அந்த மிராக்கல் ப்ரேயர் பண்ணும்போது அந்த கருப்பு நிழலில் ஒரு பாதியாவது உடஞ்சி ஒரு சிலருக்கு, ஏன்னா ரொம்ப அதீதமாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கலாம். பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரேயர்ஸ் வச்சு அந்த அதீதமான அந்த பந்தம் வந்து தகர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரி குட்டி ப்ரேயர் ஒன்று வைக்கலாம். ஓகேயா, ஸோ இதுக்கு யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்கள் நபர்களுடைய முதல் எழுத்தையும் உங்களுடைய பெயர்களையும் போட்டுட்டு இந்த நபர்கள் இந்த கருப்பு நிழல்லேருந்து மீண்டும் என்கிட்ட வரணும் அப்படின்றத மனதார போடுங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லும்போது தான் அந்த எனர்ஜிஸ் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ப்ரே பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி தான் உங்கள் நபர்களை காப்பாற்ற போகுது. அப்படிங்கும்போது ஃபீல் பண்ணி அந்த விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் நபர்களை அங்காலேருந்து மீட்கிறதுக்கு உங்களுடைய பெயர்களை வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல்
வந்து ஜஸ்ட்டு ஒரு முதலுதவி மட்டும்தான். நம்ம பண்ணுற ப்ரேயர் வந்து ஒரு முதலுதவி மட்டும்தான். டோட்டலி இதிலேருந்து உங்கள் நபர்களை ஈர்க்கணும் அப்படின்னீங்கன்னா, இது ஒரு தற்காலிக ஒரு தீர்வாக தான் இருக்கும். ஓகே, இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களை காப்பாற்றி அந்த சேவ் பாயிண்டில் வைக்கிற ஒரு முதலுதவி தான். உங்களுக்கு நல்லா தெரியுமல்ல, முதலுதவி வந்து எல்லா விஷயத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படி சொல்லி. ஸோ அப்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளணும். தேர்ட் பார்ட்டி விஷயங்கள் இருக்குது. அந்த வினையிலேருந்து உங்கள் நபர்களை வேரோட தேர்ட் பார்ட்டி அறுத்தறிஞ்சிட்டு உங்கள் நபர்களை காப்பாற்றி எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாமதிக்காமல் நீங்கள் நம்மளுடைய பிரபஞ்ச மொழியை வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகளை வந்து நாங்கள் பண்ணுவோம். பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த ப்ரேயர்ஸில் உங்களை ஆட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முதல்ல எங்களுடைய பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும். ஸோ ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றாலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி மற்ற பரிகாரங்கள் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஓகே, டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்துமே நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். ஓகே, ஸோ அதீதமான தனிப்பட்ட முறையிலான மெத்தட்ஸுக்கு வந்து பிரபஞ்ச மொழியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இதே போல் இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.